அர்ஜுனுடைய தேர் ஜுவால மாலைகளோடு கூடிய அக்னியைப் போல சோபை உற்றிருந்தது. அதில் சூரியனின் உருவை போன்ற ஆயிரக்கணக்கான சக்கரங்கள் இருந்தன. நூற்றுக்கணக்கான சிறிய மணிகள் இணைந்திருந்தன. விலை உயர்ந்த ஜாமூனத தங்கத்தால் அலங்கரித்த அந்த தேர் விசித்திர சோபையுடன் திகழ்ந்தது. அழகான சக்கரங்களும் வெள்ளை வண்ண குதிரைகளும் அதில் பூட்டப்பட்டிருந்தன. காண்டீவ வில்லையும் அம்பையும் கையில் எடுத்துக்கொண்டு வானர கொடியோனான அர்ஜுனன் அந்த தேரின் மீது ஏறினார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அதனுடைய கடிகாரத்தை பிடித்திருந்தார். அர்ஜுனனை போன்ற வில்லாளி இந்த புவியில் ஒருவரும் கிடையாது, யாரும் இருக்கவும் முடியாது. மகாராஜா அழகிய கைகளுடைய பீமசேனன் ஆயுதங்கள் இன்றைய கைகளால் மட்டுமே போரில் மனிதர்களையும் குதிரைகளையும் யானைகளையும் அழித்துவிட முடியும். அவர்தான் உங்களுடைய புதல்வர்களின் சேனையை சம்ஹாரம் செய்வதற்கு மிகுந்த ரௌத்ர ரூபத்தை தரித்துள்ளார். வருகோதரனான பீமசேனன் நகுல சகதேவரோடு இருந்து தன் வீர ரதியான திருஷ்டதும்னனை காப்பாற்றினார். சிங்கங்களையும் காளைகளையும்